ரோட்ல ஒரு சின்ன பொண்ணு தனியா செல்போன் நோண்டிக்கிட்டு போயிட்டு இருப்பா. ரொம்ப நேரமா ஒரு காரு அந்த பொண்ணு பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு பக்கத்துல வந்து நிக்கும். உடனே அந்த பொண்ணோட அம்மா அந்த இடத்துக்கு வந்ததுனால அந்த காரு வேற வழி இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்பிடும். அதுக்கப்புறம் பார்க்ல சில குழந்தைங்களை வந்து விளையாண்டுகிட்டு இருக்கும். அதுல ஒரு குழந்தை ஒரு மரத்துக்கு பின்னாடி போயிட்டு ஒளிஞ்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்த அந்த காரு அந்த பொண்ணு பாக்குற மாதிரி பக்கத்துல வந்து நிப்பாட்டி அந்த காரோட டோரை ஓபன் பண்ணி விடுவான். அந்த காருக்குள்ள பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருக்கிற மாதிரி ஒரு குழந்தை பொம்மை ஒண்ணு இருக்கும். அந்த பொம்மையை பாக்குறதுக்கு அந்த கார் பக்கத்துல போனதுனால அந்த குழந்தைய அவன் கடத்திட்டு போயிடுவான். அந்த பார்க்ல இருந்து அவங்க பாட்டி எதர்ச்சியா வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது அந்த வீடியோல அந்த பொண்ணு கடத்தப்பட்டு இருக்கிறது தெரிய வரும். குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு ரொம்பவுமே பதட்டமான அவங்க அம்மா உடனே போலீஸுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லுவாங்க. எல்லா டீடைலுமே வாங்கிக்கிட்ட போலீஸ்காரங்க கடைசியா நீங்க கார் நம்பர் நோட் பண்ணாம விட்டீங்க, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்ல இது ரொம்ப சீரியஸான கேஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு அங்க உள்ள பொண்ணு ஒண்ணு சொல்லுவா. இல்ல அந்த கடத்திட்டு போன காரோட நம்பர் பிளேட் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிடுவாங்க. இதுக்கப்புறம் போன்ல பேசினா உங்கள்ட்ட வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேர்லயே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருவாங்க. அங்க அந்த வீடியோவை காமிப்பாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் வெறியான நம்ம போலீஸ்காரரு சிட்டி ஃபுல்லா ஒரு அலர்ட் மாதிரி ஆம்பர் அலர்ட்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வேலையை முடிச்சுட்டு ஒரு பொண்ணு டாக்ஸி புக் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பா. இப்போ அந்த ஆம்பர் அலர்ட் மூலமா எல்லாருக்குமே மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல பாக்குறாங்க ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா அப்படின்னு அதுல தெரிய வருது. சிட்டில இது மாதிரி ஏகப்பட்ட வண்டி இருக்கு, வண்டி நம்பர் போடாம எதுக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் வந்து சொல்லுவாப்ல. எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, நான் யாருக்கிட்ட போய் சொல்லணும் அந்த கார் டிரைவர் புலம்பிக்கிட்டே போயிட்டு இருப்பான். அப்போ அவங்களுக்கு முன்னாடி கடத்தப்பட்ட கார் மாதிரியே ஒரு கார் போயிட்டு இருக்கும். ஒருவேளை இந்த கார்ல தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு இருப்பாங்களோன்னு சொல்லி அந்த காரை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்ல அந்த வண்டி நிக்கும் போது அந்த காருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கி போய் பாப்பா. அப்போ அந்த காருக்குள்ள ஒரு சின்ன பொண்ணோட ஷூ மட்டும் தெரியுறத அந்த பொண்ணு பாத்துருவா. இதுதான் அந்த கடத்தப்பட்ட பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றதுக்குள்ள அந்த கடத்தப்பட்டவன் வந்து அந்த காரை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். கடத்தப்பட்ட குழந்தைய நாங்க பாத்துட்டோம்னு சொல்லி போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டு அந்த காரை பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு சிட்டிக்கு அவுட்டர் வந்து போவாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஃபாலோ பண்ணி வெயிட் பண்ணி அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ள அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக போவாங்க. அந்த வீட்டுல நிறைய இடத்துல தேடினதுக்கு அப்புறம் கடைசியா ஒரு ரூம்ல ஒரு கூண்டுக்குள்ள அந்த பொண்ணை அடைச்சு வச்சிருப்போம் அந்த சைக்கோ. இதுக்கப்புறம் அந்த குழந்தைய காப்பாத்தினாங்களா இல்லையா, காப்பாத்த போன இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரிவீல் பண்றதுதான் படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஒரு யூஎஸ்ல நடந்த ட்ரூ ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. சோ படம் ரொம்பவுமே த்ரில்லிங்கா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க, தமிழ் டப்பிங்ல இருக்கு.